இன்றைக்கி நம்ம ரெட் ரைஸ் புட்டு, அதாவது சிவப்பரிசியில் எப்படி குழா புட்டு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு கப்பில் ரெட் ரைஸ் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய், நல்லா ஃப்ரெஷ் தேங்காவாக துருவி வச்சுக்கோங்க. கை தாங்குகிற அளவுக்கு சூட்டில் தண்ணி ஒரு 1/2 டம்ளர் வச்சுக்கோங்க. கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சர்க்கரையும் நெய்யும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வைக்கிறதுக்காக இது குழா புட்டு வேக வைக்கிற பாத்திரம். இதை நம்ம குக்கர்லேயே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியாக நமக்கு வேலை முடியும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கை தாங்குகிற அளவுக்கு சூட்டில் இருக்கிற அந்த தண்ணியை தெளித்து, இந்த மாவை ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. உதிரி உதிரியாக மாவு இருக்கிற மாதிரி நம்ம அதையை சேர்த்து பிசைஞ்சுக்கணும். கட்டி தட்டாமல் சேம் டைம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி எல்லா பகுதியிலையும் அந்த தண்ணி படுற அளவுக்கு அந்த மாவை நம்ம பிசைஞ்சுக்கிறோம். அது அந்த பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லா பக்கமும் தண்ணி பட்டிருக்கணும், ஆனால் கட்டி தட்டாமல் உதிரியாக நம்ம அந்த மாவை பிசைஞ்சுக்கணும். இந்த மாவை பக்குவமாக பிசைஞ்சிட்டோன்னா புட்டு நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அந்த குழா புட்டு பாத்திரத்தை எடுத்து தட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, முதல்ல மாவு அதில் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் அதே மாதிரி இப்போ 3 ஸ்பூன் மாவு போட்டால் 3 ஸ்பூன் தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ரொம்ப மாவு போட்டதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வச்சு கீழெல்லாம் தட்டக்கூடாது, அப்போ செட்டான மாதிரி ஆயிரும். லேசாக அப்படியே மேலே போட்டு ஒரு சின்னதாக குலுக்கினா போதும். அப்போ தான் அந்த மாவு கேப் விட்டு நல்லா சாஃப்டாக வேகும். அடுத்தது மாவை போட்டுட்டு மறுபடியும் தேங்காய் துருவலை போடுறோம். அடுத்தது பாத்திரத்தை நம்ம மூடிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் மேல் பகுதியில் ஒரு ஹோல் இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம அதை குக்கரில் வச்ச பிறகு குக்கரில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருங்க. இது வேகும்போது அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் உங்களுக்கு ஸ்டீம் வெளியே வரும். அதுதான் நம்ம வெந்துருச்சுங்கிறதுக்கான அடையாளம். அப்போ அதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஒரு ரெட் ரைஸ் புட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு ஆவியில் வேக வைக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ஹெல்த்தியானது. அதுலேயும் இந்த ரெட் ரைஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபனு. இது கூட நம்ம சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹாப்பி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.